டிவிக்கேவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சினிமா செட்டு மாதிரி தான் சார் இது. அரசியல் கட்சியே ஒரு செட்டு மாதிரி தான் இருக்குது. அதுக்கு உங்களுக்கே தெரியும், எந்த பேசம் கிடையாது. இன்னொன்று வந்து கேட்டால் தமிழ் தேசியத்தை வந்து உள்வாங்கிய ஒரு கூட்டம் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க சீமான் பேசுவது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம். ஒருவேளை விஜய் வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் சீமான் அவர்கள் 15% வந்து கண்டிப்பாக எட்டி பிடிச்சிருப்பார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியுமே ஒவ்வொரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. 2 திராவிட கட்சிகளும் சரி, ஒரு பக்கம் தாவேகா, இன்னொரு முக்கியமான கட்சி நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. இது வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு கட்சி மாற்றாக தான் எல்லாருமே வந்திருக்காங்க. இவர் மட்டும்தான் சித்தாந்த மாற்றாக வந்தாப்புல. நான் திராவிடம் இல்லை தமிழ் தேசியம், திராவிடத்துக்கு முற்று முரணான அரசியலை பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாப்புல. அதற்கான வளர்ச்சியுமே வந்துட்டு கிராஜுவலாக இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ விஜயினுடைய அந்த அலையில் அவருக்குமே ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் ஃபால் ஆயிருக்கு. ஒரு 50%க்கு மேலே வந்து ஓட் ரிடக்ஷன் ஆகி இப்போ ஒரு 4% தான் அவர் கையில் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அவர் எப்படி எடுத்துகிட்டு கடந்து போவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து எளிதாக வந்து இப்போ உதாரணத்துக்கு டிவிக்கேவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சினிமா செட்டு மாதிரி தான் சார் அது. ஒரு அரசியல் கட்சியே ஒரு செட்டு மாதிரி தான் இருக்குது. அதுக்கு உங்களுக்கே தெரியும், எந்த பேசம் கிடையாது. நம்ம ஏன்னா இன்றைக்கி உள்ள நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அகில இந்திய அளவில் நம்ம எடுத்துட்டோம்னா விஜய் கட்சியை தான் உதாரணத்துக்கு எடுக்க முடியும். ஏன்னா 2 ஆண்டு காலத்தில் வந்து ஒரு ஆட்சியை வந்து கிட்டத்தட்ட பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் மற்ற கட்சிகளை பிடிக்கலாம். அது வந்து டிவிக்கே தான் நம்ம உதாரணம் சொல்ல முடியும். இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியாக ஒரு செட்டு மாதிரி தான் தெரியுது. இது எப்போ வேணாலும் கலைஞ்சி போயிடும் போல இருக்குது. அப்படி தான் ஒரு நிச்சயமற்ற தன்மையாக தான் இருக்குது. ஏன் ஆட்சி அமைஞ்சால் கூட அது நிச்சயமற்ற நிலை தான் இருக்கும். ஒரு நிலைத்த தன்மையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அது காரணம் என்ன கேட்டால் அடிப்படையில் வந்து சித்தாந்தம் இல்லை, கொள்கை இல்லை, தத்துவம் இல்லை, கோட்பாடு எதுவுமே இல்லை. அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு தலைவர் வந்து முழுக்க முழுக்க மாற்று அரசியல் தாண்டி மாற்று முறை அரசியல் சொல்லி ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு ஒரு அரசியல் களம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து உள்ளபடியே நம்பிக்கையோடு வாக்களித்தாங்க. அந்த நம்பிக்கையில் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், இப்போது நான் சொல்கிறேன்னு கேட்டால் சீமான் அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த நாம் தமிழ் இருக்கிற அந்த கூட்டம் என்பது கலைஞ்சி போடக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் கிடையாது. அது வந்து 3 வகையாக இருக்குது. அந்த கூட்டம் இருக்குது. அந்த 3 வகையான கூட்டம் கேட்டால் சீமான் மீது உள்ள நம்பிக்கை உள்ள ஒரு கூட்டம். தலைவன் வந்து எனக்கு நல்வழி காட்டுவான்னு சொல்லி அந்த நம்பிக்கை வைக்கக்கூடிய தொண்டர்கள் கூட்டம் அது. இன்னொன்று வந்து கேட்டால் தமிழ் தேசியத்தை வந்து உள்வாங்கிய ஒரு கூட்டம் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க சீமான் பேசுவது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம். 3வதாக இருக்கக்கூடிய கேட்டால் ஒரு மாற்று அரசியல் சலித்து போய் 2 திராவிட கட்சியில் மாறி மாறி வாக்களிக்கிறது மாற்று, அதாவது கேட்டால் மாற்று அரசியலை வந்து விரும்பக்கூடியவர்கள் வந்து கேட்டால் இது சீமான் தான் இங்கே சரியாக இருப்பார், நாம் தமிழ் தான் சரியாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிற அந்த கூட்டம். அது மட்டும்தான் இங்கே வந்து சில ஊசலாட்டத்தில் இருந்ததாக நான் பார்க்குறேன். அது வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நடிகர்கள் வரும்போது பார்த்தா ஒரு செக்டர் அது அந்த மாற்று முறை அரசியலை விரும்பக்கூடிய மாற்று அரசியலை விரும்பக்கூடிய 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று அரசியல் விரும்பக்கூடிய அந்த ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பகுதி வந்து வேறு யாராவது வந்தாங்கன்னா அது ஈஸியாக வந்து அந்த கூட்டத்தை களவாடிட்டு போயிடுறாங்க. அப்படி தான் களவுன்னு தான் நம்ம சொல்ல முடியாது. இப்போ அதாவது என்ன மாறுதல் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆள் மாறுதல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றா ஒருத்தர் வந்துட்டாருப்பா, கமலஹாசன் வந்துட்டாருப்பா, அவ்வளோதான், நல்லா டிவிலாம் உடைக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா டக்குன்னு அப்படி போயிடுறாங்க. அப்போ ரஜினி வருவாரப்பா, நம்ம ரெடிப்பா. அப்போ இங்கே வந்து கேட்டால் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. திமுக அதிமுக மாற்று வந்து ஒரு பவர் வேணுங்க. அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்டே இருக்குங்க, நான் பார்க்குறேன். அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து விஜய்கிட்டே வாக்களிச்சிருக்காங்க. ஒருவேளை விஜய் வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் சீமான் அவர்கள் 15% வந்து கண்டிப்பாக எட்டி பிடிச்சிருப்பார். அப்போ இன்னும் கொஞ்சம் வலிமையாக அந்த கட்சி வந்து வலிமையான சக்தியாக மாறி இருக்கும். இப்போ இங்கே வந்து இவர் வந்துட்டார், வந்து விஜய் வந்துட்டு அந்த வந்து ஒரு மடைமாற்றம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட முக்கோண அரசியல் ஆயிடுச்சு சார். இனிமேல் வந்து சீமான் அவர்கள் வந்து 4வது சக்தியாகவே வந்து பார்க்கப்படுவார் இனி வரும் காலங்களில். 3வது சக்தி என்பது வந்து கேட்டால் தள்ளப்பட்டு 2வது சக்தியாக மாறதுக்கான வாய்ப்பு 3வது சக்தி உண்டு. இங்கே 3வது சக்தியை தள்ளக்கூடிய இடத்துல வந்து 3வது சக்தியை தள்ளினா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2வது சக்திக்கிட்ட நம்ம நெருங்க முடியுன்ற அந்த சூழல் இப்போ மாறிடுச்சு. இப்போ முக்கோண அரசியல் மாறிடுச்சு. முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு முக்கோண அரசியல் வந்துருச்சு. அது மக்களோட கூட்டணி வந்தபோது பார்க்கப்படுது. ஆனாலும் வந்து தேர்தல் முடிவு வந்து சாதகமாக இல்லை. இருமுனை வந்து போட்டி தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டின்றது கிட்டத்தட்ட உறுதியாகப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். நான் இது எவ்வளோ நாளும் நீடிக்குன்றதை நம்ம இப்போ வந்து மை போட்டு சொல்ல முடியாது. அப்போது இங்கே வந்து சீமான் ஸ்ட்ராட்டஜி வந்து இனி மாற்றணுன்றது தான் என்னுடைய எண்ணம்.
ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிபந்தனை அடிப்படையில் களமாடி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணும். இல்லைனா இது நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணல் நீர், இந்த தமிழ் தேசிய ஆட்சின்றதே ஒரு காணல் நீராக மாறிடும் அப்படின்ற ஒரு ஐயம் இருக்குது நமக்கு. ஒரு வரட்டு பிடிவாதத்தோடு நம்ம சொல்லலாம், இல்லை என்னால் முடியணும். சீமான் அவருடைய உழைப்பு, வேர்வை, ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா விதைக்கப்படுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நீண்ட காலம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எத்தனை ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் காத்திருக்க முடியாது. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு என்னதான் நம்ம வந்து கொள்கை அரசியல் பண்ணாலும் சில நேரங்களில் வந்து சாணக்கிய அரசியல் நம்ம இங்கே பண்ணியாகணும். அப்போ இங்கே வந்து சீமானுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து மாறக்கூடிய, அதாவது நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா கொள்கை மாற தேவையில்ல, கூட்டணியில் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மாறக்கூடிய அந்த சூழல் வந்து நெருங்கிடுச்சு. ஆமாம், கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் இப்படியே இருந்துட்டு நம்ம வந்து ஏமாலியாக இருந்துட்டு போக முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு சீமான் வருவார். சீமானுடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இல்லை இப்படி புரிஞ்சுக்கலாமா, ஒருவேளை இந்த தேர்தலே அந்த முடிவு எடுத்திருந்தா ஒரு கணிசமான எண்ணிக்கையில் உள்ள எம்எல்ஏஸாக போயிருப்பாங்க. அது இந்த தேர்தல் சார், இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலில் கூட அதுக்கான வாய்ப்பு இருந்தது சார், பிரகாசமான வாய்ப்பு இருந்தது. நான் பல முறை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தம்பிகளே என்னை கடுமையாக சாடினாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தனித்தே நின்று வெற்றி பெறுவோம். இது நடிகர்கள் கூட்டம் வராமல் இருந்தால் ஓகே சார், அது உள்ளபடியே நானே கூட ஒத்துறேன், சீமானால் நிச்சயம் முடியும். சீமானால் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 8% 15%, ஏன் இந்த 8% எப்படி ஆச்சு, 8-15 கூட ஆக முடியும். ஆனால் இங்கே இடையில வந்து நமக்கு இடையூறுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நடிகர்கள் வரவுன்றது ஒன்று இருக்குது தானே செய்யுது. அது ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஒரு வாட்டி வந்துடுறாங்க. ஆமாம், வந்துட்டு தானே இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்டாக் ஆகி நிற்கிறோம்ல, தடையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பயணம் இருந்துன்னா நிச்சயமாக 2 திராவிட கட்சியிலும் வந்து பார்த்தீங்கன்னா பந்தாடிடுவார் சீமான். அந்த சீமான்ட்டு அந்த பவர் உண்டு. ஆனால் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி அரசியல் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவர் கொடுத்துருக்கூடிய நம்பிக்கையை பார்த்தா அடுத்து 5 வருஷத்துக்கு ஒரு ஆள் வருவாங்க போடுது, சிவகார்த்திகேயன் லைனாக வருவாங்க. இப்போ அடுத்த சிவகார்த்திகேயன் ரெடி, உண்மை சார், இது 100% பார்வை. அடுத்த சிவகார்த்திகேயன் ரெடி ஆகிடுவார். ஓகே, சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கி வந்து கேட்டால் அது வந்து விஜய்க்கு சவாலாக இருக்கு. ஓகே, அது நடக்கும். அப்போ இங்கே எப்படி சித்தாந்த அரசியல் என்ன ஆகும்? அப்போ அறிவாலயத்தையும் எம்ஜிஆர் மலைக்கும் பூட்டிட வேண்டியது தான். அப்படி தான் நடக்கும், அப்படி தான் வந்து. அப்போ நம்ம வந்து கொள்கை அரசியல் இங்கே பின்னுக்கு தள்ளப்படுது, கவர்ச்சி அரசியல் இருக்குது. சீமானுடைய கருத்து நம்ம உள்வாங்கிக்கலாம், கரெக்ட், அவர் சொல்கிறது கரெக்டு. இது ஒரு கூட்டம் தான், தற்காலிக கூட்டம், ரைட்டு. தற்காலிக கூட்டம் எவ்வளோ நாளைக்கு நம்ம களமாற முடியும்? ஓகே, இல்லையா? தொடர்ச்சியாக அந்த கூச்சலை எழுப்பிக்கிட்டே ஒரு 5 வருஷத்துக்கு இருந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம களம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு நெருடல் இருக்கு இல்லையா? இப்போ திமுக கூட அவர் தப்பித்தவரோட கூட்டணி வைக்க முடியாது, காங்கிரஸ் கூடி பாஜக கூடி கூட்டணி வைக்க முடியாது. ஒரே வாய்ப்பு அதிமுக கூட மட்டும் தான் அவர் கூட்டணி வைக்க முடியும். இல்லை, அப்படி நம்ம வந்து அரசியல் சார் நிரந்தர பகை, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகையும் கிடையாது, இல்லையா? இல்லை, அவர் கட்டமைச்சிருக்க அரசியல் படி பார்த்தோம்னாக்கா காங்கிரஸ் கூட போகவே முடியாது. நான் சொல்றது நிபந்தனை அடிப்படையில், நிபந்தனை அடிப்படையில் நீங்கள் வந்து அன்கண்டிஷனில் நீங்கள் போனீங்கன்னா தான் வந்து சொல்லலாம் சார். நிபந்தனை அடிப்படையில் கண்டிஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலைன்ஸ் போகலாம். இல்லை, அவர் தலைமையில் ஏதாவது சில கட்சிகள் ஒருங்கிணைஞ்சு செய்யலாமே. அப்படி செய்து கூட இப்போது அண்ணாமலை அதை செஞ்சு காமிச்சார். என்டிஏல என்ன செஞ்சார், ஒரு ஃபார்ம் பண்ணார், ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு, அந்த வேலையாவது செய்யலாமேன்ற நான். கரெக்ட். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடிஎம் கூட நாங்கள் எங்களுடைய அலைன்ஸ் வந்து இப்போ நான் மீண்டும் சொல்லிங்கன்னா இங்கே கொள்கை கூட்டணியே கிடையாது சார். எந்த கட்சி கொள்கை கூட்டணி? ஆமாம் ஆமாம், கிடையாது. எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி, வெற்றிக்கு தான், வெற்றிக்கான கூட்டணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, டிவிக்கோட எல்லாம் வந்து எல்லாம் ஓடுது பாருங்க, அடிமை கூட்டம். இப்போ புரியுதுங்களா? இவங்களோட டிஎம்கே எங்கே வச்சிருந்து பார்த்தீங்களா, ஜெயலலிதா எங்கே வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க வந்து இத்தனை வருஷமா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு இங்கே வெற்றி விட்டு விலகிறாங்களா நீ கிளம்பிடுவாங்க சார். இவங்க முதுகு பார்க்குறாங்க சார், 2 முதுகு தான் சார் இருக்கு. இது 3ஆவதாக ஒரு முதுகு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஏறிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க ஏன் அப்போது இந்த இடத்துல வந்து இதே நிலை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு வந்துருமா அப்படின்னு சில பேர் தம்பிங்க கூட நினைப்பாங்க. என்னன்னு கேட்டால் இப்போ இவங்கள மாதிரி நாங்களும் ஆயிட முடியுமா? அப்படி தேவையில்லை. நாம் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணி அமைக்கும், அந்த அணியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணியோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கலாம், தனி கட்சியாக போய் வைக்கலாம், நிபந்தனை அடிப்படையில் வைக்கலாம். இப்போ வாக்கு சதவீதம் 1/2% கூட என்னன்னே தெரியாதவங்க தான் அத்தனை பேர் இப்போ கூட்டணிக்கு போகிறவங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், விசிகாக எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு தெரியுமா? 1% தான், கிடையாது. 1% கூட அவங்க இன்னும் ப்ரூவ் ஆகல. இந்த எலெக்ஷனில் சொல்கிறேன், இந்த தேர்தலில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வெற்றி பெற சொல்கிறீங்க நீங்கள், அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு இருக்கா இல்லையா? இப்போ நான் 2 ஓவராலாக அவங்களுக்கு தனித்து எவ்வளோன்னு தெரியாது, கிடையாது. இது வரைக்கும் அவங்க போட்டியே இல்லை, தனித்து போட்டிட்டே தானே தெரியும். நாம் தமிழ் தனித்து போட்டிட்டாங்க தெரியும். இப்போ இந்த 2 சீட் வாங்கியிருக்காங்க, திமுக வாக்கு இல்லாமல் ஜெயிச்சுட்டாங்களோ இந்த 2 எம்எல்ஏக்களும்? வன்னியரசு திமுக வந்து வாக்கில்லாமல் ஜெயிச்சுட்டாரா சொல்லுங்கள்? அப்போது இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் அப்போது இந்த கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்து வந்து அவங்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியாது. அவங்க கூட்டணிக்கு வந்து வைக்கிறதுக்கும்
தனித்து வந்து எங்களோட வாக்கு சதவீதத்தை காட்டிட்டு அவங்க வந்து கூட்டணிக்கு வித்தியாசம் இருக்குன்றது நான். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நிரூபிச்சிருக்காங்க. ஆமாம், நிரூபிச்சிருக்காங்க. தனித்து வந்து போட்டிட்டு வந்து பர்சன்டேஜ் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் போகலாம். தனித்து போட்டிட்டு இங்கே யாருமே எனக்கு தெரிஞ்சு வந்து நாம் தமிழர் தவிர்த்து தனித்து யாரும் போட்டியிட கிடையாது சார். நீங்கள் கூட்டணியோடு சேர்ந்து நீங்கள் வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கும்பலாக வாங்கிட்டு இப்போ நான் சௌமியா அன்புமணி ஜெயிச்சிட்டாங்க. அவங்க வந்து திமுக வந்து சாரி வந்து கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்குகள் வாங்காமல் ஜெயிச்சிட்டாங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் நாம் தமிழர் சொல்ல முடியும். ஆமாம், சமகாலத்தில் நாம் தமிழர் மட்டும்தான். ஆமாம், அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம காலமாக நம்ம இப்படியே இருக்காமல் கேட்டால் நம்ம வந்து தலைமையில் ஒரு அணி, சீமான் தலைமையில் அணி அமைச்சு அந்த அணி வெற்றி பெற்றாருன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச முடியும். கண்டிப்பாக. இல்லை, மேபி வந்துட்டு அவர் போன டைரக்ஷன் கரெக்டாக கூட வந்துருக்கலாம். ஒரு 15 வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை இவர் வராமல் போயிருந்தா 15 வந்ததுக்கப்புறம் அணி அமைக்கிறது ஈஸியாக இருந்திருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன் சார், குறுக்க வந்ததை திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை வந்து கலைக்கிறதுக்கும் வந்தது இப்போ கிட்டத்தட்ட விஜயோட எண்ணம் வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு நடக்குது பாருங்க. திமுக கூட்டணியை கலைக்கிறாங்கல்ல. ஆமாம், 9 வருஷம் இன்டாக்ட்னு சொல்லிட்டு இப்போ காலி ஆயிடுச்சு. பல பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஒரு சொன்னேன், சார் எப்படி சார் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு. சார் இருக்கிற உண்மை பேசி தான் ஆகணும். ஏன் சார் இப்படி வந்து டிஎம்கே வந்து விசிகாவை இப்படி தொங்க விடுறாங்க, என்ன தொங்க விடுறாங்கன்னு. இல்லை சார் 8 சீட்டு வந்து கொடுக்குறேன்றாங்க சார், தேமுதிகாக 10 சீட்டு கொடுக்குறேன்றாங்க சார். தப்பு கிடையாது, ஏன் சொல்லுங்க. இந்த விசிகா தலைவர் தான் மக்கள் நல கூட்டணிக்கு மூளையாக இருந்து விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து களம் கண்டவங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பலவீனமாக எப்படி நினைப்பீங்க? எந்த தேமுதிகவை வந்து முதலமைச்சர் வேட்பாளரவே அறிவித்து களம் கண்டவங்க இந்த விசிகா. அப்போ இந்த விசிகா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ அவங்க 10 சீட்டு கொடுக்குறாங்க 8 சீட்டு கொடுக்குறாங்க எப்படி சொல்ல முடியும்? கரெக்டாக யாருக்கு கீழே யாருக்கு மேலேன்றது பிரச்சனை உங்களுக்கு. கரெக்டாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எடுத்துங்க, மக்கள் நல கூட்டணிக்கு மூளையாக செயல்பட்டது யார்? திரும்ப உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் திரும்ப. ஆமாம், திரும்ப உண்மை. அன்னைக்கு டேட்டுக்கு வந்து களத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஆரம்ப புள்ளி அவர் தான் போடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்ல சேர்க்கிறாரு. ஆனால் அவர் அதுக்கப்புறமா மக்கள் நல கூட்டணி உருவாக்குறாரு பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ அது உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு மக்கள் நல கூட்டணி, இப்போ நான் என்ன கேட்குறேன், விசிகா நிலைப்பாடு என்ன? தனியாக முடிவு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? இப்போ கம்யூனிஸ்டில் கூட கூப்பிட்றாரு, இடதுசாரிகளோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம், இடதுசாரிகள் என்ன முடிவு பண்ணுறோம். இப்போ ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குறாரு பாருங்க. எது இனிமேல் தான் விஜய்க்கு சிக்கலே, இது வரைக்கும் சிக்கல் கிடையாது. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குறாரு. இப்போ கம்யூனிஸ்டுகள் இது கரெக்ட் அப்படி தானே உருவாகுது. இல்லை, இது நீங்கள் என்ன தான் அவங்க கூட்டணி அமைச்சாலுமே கூட அது 2 பேருக்குமே நெருக்கடியாக போய் முடியாதான்னு கேட்டேங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறது, மக்களுக்கு எல்லா நன்மையும் செய்ய முடியுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். எந்த பழி வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சுமக்க வேண்டிய சூழல் வந்துடாதா? அப்புறம் கண்டிப்பாக சார், அதை பற்றி இவங்க யோசிக்கிறது கிடையாது சார். இப்போ திமுக சேர்ந்து தானே இப்போ நாங்குநேரி வந்து அந்த நாங்குநேரியும் சரி வேங்கவயல் விஷயத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக சேர்ந்து தானே பயணிச்சாங்க. திமுக வந்து ஆட்சிக்கு எதிரான அந்த வாக்கு சதவீதத்தை எழுந்தது கூட அப்படி கிட்டத்தட்ட அப்படி தானே. நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வந்து இப்போ தேர்தல் உடன்படிக்கைன்றது தேர்தலோடு முடிஞ்சிருச்சு. தேர்தல் முடிஞ்சோடனே ப்ராப்பராக எதிர்கட்சியாக செயல்படும். நீங்கள் என்ன சரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி நான் வந்து பயணிச்சிங்க. ஒரு நேர்காணலில் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, நீங்கள் திமுக கட்சியை சார்ந்தவரான்னு சொல்லி கேட்கும் போது நீங்கள் எப்படி அந்த மாதிரி கேட்பீங்கன்னு கொந்தளிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து நான் கேட்டால் இங்கே இந்த மக்கள் நல கூட்டணி மீண்டும் உயிர்த்தெழுதுன்னு சொல்ல முடியும். அப்படி தான் இருக்குது. அது கம்யூனிஸ்டோடு சேர்ந்து இவர் பயணிக்கிறாரு, காங்கிரஸும் சேர்ந்து ஒரு பண்ணால் இது ஒரு வகையான ஒரு மக்கள் நல ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில் யார் பிடுங்கிப்பாங்க, யார் எப்போ வெளியே போவாங்க, அப்போ அதை சமன்படுத்துறதுக்கு யார் உள்ளே வருவாங்க அப்படின்றதுலாம் வந்து ஒரு கேள்வியாகவே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ஆட்சி வந்து விஜய் தலைமையிலான இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ற என்ன இழப்புகள் இருந்தாலும் அந்த ஆட்சியால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவப்பேர் வந்தாலும் கூட அதை சேர்ந்து சுமக்கிற இடத்துல தான் இந்த கட்சிகள் இருக்கும். காரணம் கேட்டிங்கன்னா இவங்க கூட்டணி மட்டுமே கிடையாது, ஆட்சி அதிகாரத்திலும் பங்கெடுக்கிற இடத்துல தான் இவங்க போகிறாங்க. அதை நோக்கி தான் நகர்றாங்க மந்திரி நகர்றாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை யார் முதல்ல ஊழல் செய்கிறதுன்றதுல ஒரு போட்டி வரும் இவங்களுக்குள்ள. இது எந்த அமைச்சர் பதவி வாங்குறது, அந்த அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடு எப்படி, அவங்களுடைய செயல்பாடு எப்படி, இதில் இவங்க பெரிய தோரணையில் செயல்படுவாங்க. ஏற்கனவே இவங்க வந்து நீண்ட காலம் களத்தில் இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் எம்எல்ஏவாக இல்லைனாலும் கூட வன்னியரசுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் என்ன சொல்வார், தம்பிங்களா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பக்குவம் இல்லைப்பா. ஏன் நேற்று வரைக்கும் மேடையில் எதிர்த்து பேசினவர் தான் வன்னியரசு, இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து வந்து அதனால தான் கேட்குறேன். ஏன்னா டோட்டலாக அவங்கள டீக்ரேட் பண்ணி
நிச்சயமா அதெல்லாம் நடக்கும் சார். நிறைய நமக்கு கண்டென்ட் நிறைய இருக்கு சார், காமெடிகள் நிறைய இருக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லைன்றீங்க. பஞ்சமே கிடையாது. நிறைய கண்டென்ட் நிறைய காமெடிகள் இருக்கு. ஒரு கட்டத்தில் நான் நினைக்கிறேன் சார், நடக்குதான்னு நீங்க பாருங்க. நான் சொல்றது ஒரு கட்டத்தில் திமுக பெட்டருங்க. ஐயோ, மக்களே அந்த மனநிலைக்கு வந்துருவாங்க. மக்கள் வந்து 6 மாசம் வந்துருவாங்க சார். மக்கள் 6 மந்த்தே போதும். 6 மந்த்ல வந்துருவாங்க சார். எங்களால முடியாதுங்க இந்த 5 வருஷம் எங்களால. இப்படி யோசிக்கலாமா? அட்லீஸ்ட் வழக்கம் போல அதிமுக ஓட்டு போட்டுருக்கலாம், மாத்தி போட்டுருக்கலாம், அப்படி கூட நினைப்பாங்க. ஆனால் அதிமுக நிலைப்பாடு என்னன்றது நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஓகே, அவர் வந்து இதோட பிஜேபியோட சரி, அவங்க வந்து பிஜேபி ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க தனியாக செயல்பட்டோம், நம்ம தனியாக செயல்படணும்னு நினைப்பாரா? இல்லை, அப்படிதான் ட்ராக் போயிட்டு இருக்க மாதிரி தோணுது. அப்படி இல்லை, அப்படி இருந்தால் தான் சார் இந்த அதிமுக பிழைக்கும். இல்லைன்னா அதிமுக இடத்துல வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியே இல்லாமல் போயிடும். அதிமுக வந்து இப்போ தங்களுடைய ஆளுமையை வந்து நிரூபிக்கணும்னு சொன்னால் எதிர்ப்பு அரசியல் பண்ணும். திமுக மாதிரியே அவங்களும் கடுமையாக நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுக ஃபியூச்சர். அந்த கண்டிப்பாக வழக்கமான அதிமுக அந்த 6 மாச அரசியெல்லாம் விட்டுருணும். எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தான் எதிர்கட்சி, எப்படி திமுக நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ யார் விஜய்க்கு அதிகமாக குறைச்சல் கொடுக்க போறா, திமுகவா அதிமுகவா? அதுதான், அதை பண்ணால்தான் நடக்குமே தவிர. ஆனால் வந்து விஜய்க்கு ஒரு இது இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் வந்து அவர் கொஞ்சம் சொல்லி வைங்க. ரொம்ப குறைச்சல் கொடுக்குறாரு யார்? எடப்பாடி தட்டி வைக்க முடியும், ஆனால் டிஎம்கே தட்டி வைக்க முடியாது. ஏன்னா பிஜேபி சொன்னாலும் வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்க மாட்டாங்க. பட் இவர் வந்து வேறு வழி இல்லாமல், ஏன்னா என்டியோட அலைன்ஸில் தொடர்ந்து நீடிச்சார்னா இல்லைங்க. நீங்கள் எடப்பாடியுமே அந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஆள் தானே. நீங்கள் கடந்த கால 24 பார்த்து. ஆனால் ஒரு கட்டத்தில் சார் நீங்கள் இப்படி எடுத்துங்க சார், நீங்கள் பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்ற ஒரு முடிவு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா, நீங்கள் தனியாக கூட அணி அமைச்சிங்க, எனக்கு வேண்டாங்க, எங்களை தனியாக நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த முடிவுகள் மாறி இருக்கும். மைனாரிட்டி 26 கண்டினியூ பண்ணிருக்கணும். ஆமாம், மைனாரிட்டி வாக்குகளை முற்றிலுமாக எழுந்துருச்சு சார். இப்போ ஜெயக்குமார் 3ஆவது இடத்துக்கு போயிட்டார் சார். மேபி அந்த 28 வந்திருக்கிறது ஒரு 34 மாதிரி காட்சி மாறி இருக்குமோ? மாறி இருக்கும். இப்போ பிஜேபியோட வந்து அமித்ஷா தான் முதல் தப்பை பண்ணார். அமித்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லாக் பண்ணிட்டார் இவரை. ஓகே, அமித்ஷா லாக் பண்ணாமல் இருந்திருந்தான்னு வச்சுங்க, இன்னைக்கு இந்த மைனாரிட்டி வாக்குகளும் கிடைச்சிருக்கும். சில கட்சிகள் வந்து கூட்டணி இந்த டிஎம்கேலேருந்து வந்து இவர்கிட்ட வந்து மாறி வந்திருக்கலாம். ஏன்னா பல முரண்கள் இருந்தும் அவங்க கண்டினியூ பண்ணாங்க. அந்த பகையை தான் இப்போ அறுக்குறாங்க. ஓகே, அந்த பகை தான் இப்போ இருக்கிறாங்க. தி பெஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ரிவெஞ்ச் தான், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஓகே, நாம் தமிழருடைய செயல்பாடுகள் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க இன்னும் களமாடுவாங்க வீரியமாக? இல்லை சார், எனக்கு வந்து என்னென்னா, சீமான் என்ற ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு இரும்பு மனிதன் சார். இரும்பு மனிதன் தனிப்பட்ட முறையில். ஆமாம், இரும்பு மனிதன், ஸ்ட்ராங்கான பர்சன். அவ்வளோ எளிதாலாம் இதுக்கெல்லாம் உடஞ்சி போகக்கூடிய ஆள் கிடையாது. அதுக்கேற்ற சீமானோட பயணிக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரும்பு மனிதர்கள் அத்தனை பேருமே. ஒரு மிருகத்துக்குள்ள அந்த பலம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன கூட்டமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிருக பலம் உள்ளது. அவ்வளோ எளிதாலாம் வந்து அவர் களத்தை விட்டுலாம் அப்புறப்படுத்த முடியாது. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அலைகள் கிளைகள் எல்லாம் வந்து இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த 4% அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முடிவு போராடுவார். நிச்சயமாக போராடுவார். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு போராளி தலைவர்னா அது சீமானை மட்டும்தான் நீங்கள் உறுதியாக நீங்கள் சொல்ல முடியும். மற்றவங்கலாம் என்ன ஆகிட்டு இருக்கிறாங்கன்றது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். போராளி தலைவர்னு சொல்லிக்கிட்டவங்களாம் என்ன நிலைமை இங்கே ஆகிட்டு இருக்கிறாங்கன்றதை பாருங்கள் நீங்கள். ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கூட்டணி கணக்குகள்லாம் நான் யோசித்து பார்க்குறேன். இவங்க எல்லாருமே ஒரு புள்ளியில் இருந்தால் 2019 ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஒன்று பாஜக எதிர்ப்பு, அதை சொல்லி தான் இந்திய அளவில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் வந்துட்டு இந்த ஸ்டேட்டில் ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்ம சவுத் இந்தியாவில் நமக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி, கேரளா இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்பகத்தன்மை கொண்ட ஒரு தலைவராக இருக்காப்புல இந்திய அரங்கில். ஒரு 3வது அணி அமைச்சிட்டாருன்னா வாழ்நாளில் காங்கிரஸ் அதிகாரத்தையே நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுறாதா? இல்லை, இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரரி ஸ்டேட்டஸாக தான் சார் நான் பார்க்குறேன். இப்போ நடக்கிறது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அதை பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. முழுக்க சினிமா செட்டு மாதிரி தான் இருக்குது. இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, யார்கிட்ட போய் பிரச்சனைகளை சொல்கிறது? வாக்கு கேட்டே வரல, வெயிட் பண்ணுங்க. அந்த பிரச்சனைக்கெலாம் நீங்கள் போகிறீங்க, நான் அதை சொல்லவே இல்லை. இப்போ இங்கே வந்து அதிகார தலைமையே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட தான் இருக்குமா, அல்லது வந்து பிஜேபி கிட்ட இருக்குமா? அந்த கூட்டணியில் இருக்கிற சார் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும் சார். காங்கிரஸ் சப்போர்ட்டில் இருந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணும்?
பெரிய நிறைய நெருக்கடி கொடுப்பாங்க, நிறைய நெருக்கடி வரும். காங்கிரஸ் வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது, வேணா இனிஷியலாக வேணா விட்டுறலாம், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெம்பரரி ஸ்டேட்டஸ் தானே இருக்குது. ஓகே, நீங்கள் பர்மனெண்ட்டாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். 29க்குள்ளே அந்த வந்து பார்த்தா அந்த கணக்குக்கு இனிமேல் ஓடும். தமிழ்நாடு அரசியலுடைய தட்பவெப்பம் எப்படி நகரும்னு கேட்டிங்கன்னா எப்படி மாறும்னா 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஓகே, அதை நோக்கி தான் இப்போ இருக்கு நகரம். ஆமாம் ஆமாம். இப்போ காங்கிரஸ் 5 சீட்டு இருக்குதா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து விஜயோட பயணிக்குதா, இல்லை காங்கிரஸை வந்து வெளியேற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாமக கூட சேர்த்துக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதிமுக சேர்த்துக்குதா, அதிமுகவும் தாவேகாவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்ணுவாங்களா எம்பி எலெக்ஷனில் வந்து வின் பண்ணுறதுக்காக. ஸோ இப்படியெல்லாம் கணக்குகள் இனி அரசியல் கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்பியாச்சு. ஓகே, இனி நிறைய ஜிக்ஸாக்காக மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அரசியல் யாரும் நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான அந்த நகர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. அதிமுக ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிஜேபியோட வந்து கை கோர்த்ததுனால ஒரு இண்டிபெண்ட்டாக கிடையாது. இப்போ அதிமுக வந்து இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியாது. இப்போ காங்கிரஸ் பாருங்க வெளியேறிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி அவங்க வந்து வருத்தப்படவே மாட்டாங்க. இந்த ஒரே தப்பு பண்ணது இந்த அலைன்ஸில் சேர்த்தது தான் தப்பு. 28 கொடுக்காம 28 நான் சொன்னேன், இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பல ஊடகங்கள் பேசவும் சொன்னேன், பெரிய ஊடகங்களில் நான் பேசும்போதே நான் சொன்னேன் காங்கிரஸை கழட்டி விட்டுருக்கணும். இப்போ இதில் போயிருந்தா மட்டும் என்ன ஆகிட்டு இருக்க போகுது, இதே 108 தான் வந்திருக்கும். ஏன்னா ஒரு 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கில் இருக்கிற இல்லை காங்கிரஸ் அங்கே போயிருந்தா அவங்க ஒரு 50 சீட் வாங்கியிருப்பாங்க, குறைஞ்சிருக்கும். ஆமாம், அப்படியே 108 குறைஞ்சிருக்கும். 108 குறைஞ்சிருக்கும். ஸோ அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இவங்க தேவையில்லாமல் இழுத்து போட்டாங்க. 28 சீட்டை பிரித்து கொடுத்துருந்தாங்க கூட பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட இன்னொரு 10 சீட்டு கூடுதலாக போட்டிட்டு இருக்கலாம், வெற்றி பெற்றிருக்கலாம். நிச்சயமா அது தவறான தேசிய கட்சின்னு போட்டு இழுத்து போட்டாங்க. ஸோ அதனால் வந்து அரசியல் கணக்குகள் இனிமேல் வந்து மாறும் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இனிமேல் வந்து அதான் கேட்டால் இருமுனை போட்டியில் மும்முனை போட்டியில் வரும்போது கேட்டால் அது குட்டையை குழப்பி போட்ட மாதிரி தான் இனிமேல். இனி வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் பல விஷயம் நடக்க போகுது. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருமுனை அரசியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்துக்கு ஆகும் சார், ஒரு 20 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இருமுனை அரசியல்ன்றது வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதே விஜயே இல்லைனாலும் கூட பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் யாராவது நடிகர் வந்தாங்க, மும்முனை அரசியல் சிவகார்த்திகேயன் ஓட்டு போடுவாங்களா அந்த மக்களுக்கு கண்டிப்பாக. என்ன சார் அப்படி கேட்டீங்க? நிச்சயமாக சொல்கிறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்களிச்ச அந்த 50 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித் ரசிகர்கள் வாக்களிச்சிருப்பாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதிமுக வாக்கு வந்து எப்படி இருக்குன்னா அஜித் ரசிகர்லாம் வந்து அதிமுக போட்டாங்க அப்படின்னு கூட பேசுகிறாங்க. இப்போ அரசியலில் வந்துட்டு ஜெயிக்கணும்னாக்கா மக்கள் பணிலாம் செய்ய வேண்டியதில்லை, சினிமா அப்படி தானே இருக்குது. அதுதானே சீமான் அந்த ஆடியோவில் சொல்லக்கூடியது. அதானே இன்னைக்கு கவலை ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாறும். போகிறவங்களாம் யார்? நம்ம அண்ணன் தம்பி, நம்ம சொந்த பந்தம் தானே போகிறாங்க, விட்டு போயிட முடியாதுல்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக முடியாதா களத்தை விட்டு, இதுக்கெல்லாம் வந்து போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரியான வார்த்தை தான். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய குட்டா வந்து குழம்பி போயிருக்கு. யாருக்கு லாபமோ இல்லையோ மீடியாக்காரங்களுக்கு லாபமோ, நிறைய மீன் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த 5 வருஷத்துக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி சார். நன்றி.